வணக்கம் இனிய கனடா வணக்கம். 2024 ஆண்டில் அல்ல 25வது ஆண்டிலே முதல் மாதத்தை தாண்டி 2வது மாதத்திலே 13வது நாளிலே பின்னேரம் 5:30 வந்து நிற்கின்றோம். நேற்றைய தினமும் இன்றைய அதிகாலையும் இந்த காலநிலை மாற்றம் என்பது பெரும் வியப்புக்குரியது. ஏனென்றால் அதிகாலை நேற்றைய பின்னேரம் கிட்டத்தட்ட 3:30 தொடங்கிய இந்த பனித்துளி கொட்டி முடிந்தது காலையில். ஆனால் தட்டி முடிந்த பின்பு இப்போது சமரை போல் இங்கே வெயில் அடிக்கின்றது. இப்போது இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் அதன் முன்தினம் எல்லாம் இந்த வெயில்கள் இங்கு கிடையாது. இப்போது நான் சொன்னது போல் தான், இதுதான் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட எங்களது இந்த ஆண்டுக்குரிய பனித்துளி அண்டு. ஏனென்றால் இங்கே சமர் வந்து விட்டது. பாருங்கள், இந்த நேரம் இவ்வளவு வெளிச்சமாக கூடுதலாக இருப்பதில்லை. என்று இவ்வளவு வெளிச்சமும் அங்கே வெயில் கூட அடிக்கின்றது அந்த பில்டிங்குகளில். பாருங்கள், இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 5:30 5:20 அடிக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இன்னும் சில நாடுகளில் 14ஆம் தேதி அடைந்திருப்பீர்கள். இந்த லவ் டே வாழ்த்துக்கள், காதலர் தின வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும். ஏனென்றால் காதல் என்பது அன்பு என்பது தனியாக இந்த காதலர்களுக்கு மட்டும்தான் இந்த காதலர் தினம் என்று தப்பான அபிப்பிராயத்தோடு இருக்காமல் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடித்த யாராக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே காதலர் தின வாழ்த்துக்கள். நிச்சயமாக இது தனிய காதலர்களுக்கு மட்டும் அல்ல. சந்திப்போம். இது ஆர் மோகன். நன்றி அன்பு உள்ளங்களே. இன்றைய நாள் இப்போது அதிசயமாக இருக்கின்றது. பாருங்கள், எவ்வளவு அட்டகாசமாக வெயில் வந்துவிட்டது. இந்த பனித்துளிகள் ஒதுக்கப்பட்டு விட்டன. அந்த பனித்துளிகளும் சில நிமிடங்கள் அல்ல, சில நாட்கள், அதாவது சில நாட்கள் என்று சொல்லக்கூடியது, சில மணித்துளிகளில் அதுவும் தண்ணீராகிவிடும். காரணம் என்னவென்றால் பூஜ்ஜியத்துக்கு மேலே காலநிலை வருகின்ற போது அதுவும் தண்ணியாக கரைந்து ஓடிவிடும். என்ன அதிசயம் இந்த நாட்டில். சந்திப்போம் மீண்டும். நன்றி.